ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 மெயினான டாபிக். ஏன்னா ஆரி ஒர்க்கில் நம்ம மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீட்ஸ் தான். ஸோ இதை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி பார்த்து வாங்கணும், இதில் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் கிடைக்கிது, என்னென்ன ரேட்டில் கிடைக்கிதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு. இது மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேட் சுகர் பீட்ஸு. இதோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகேவா, ஷைனிங் இல்லாமல் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே கிளாஸி டைப்பு. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா நான் பக்கத்தில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கிளாஸ் சுகர் பீட்ஸ். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது மேட் ஃபினிஷஸ் சுகர் பீட்ஸு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேட் ஃபினிஷ், கிளாஸி ஃபினிஷ் இருக்குது ரெண்டுமே. கிளாஸி ஃபினிஷ் பார்த்திங்கன்னா குர்த்தீஸில் அதிகமாக டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மேட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கலர் பீட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே பூர்ணிமா பிராண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இந்த சுகர் பீட்ஸில். கலர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் கிடைக்கும். பட் அதே இது கோல்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற பிராண்ட்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றது தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். அப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிறத செக் பண்ணி வாங்கணுன்றதையும் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஏஸ்டார் சுகர் பீட்ஸு. ஸோ நான் இப்போ இதை பிரித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏஸ்டார்லேயே கோல்டு கலரில் இந்த மாதிரி லைன்ஸ் வருது இல்லையா, ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி. இது சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆரி குரூப்னு போட்டிருப்பாங்க, ஆர்ட் குரூப்னு போட்டிருப்பாங்க. இங்கே இந்த டைமண்ட் மாதிரி சிம்பிள் இருக்கும். ஓகேவா, இதுலேயே இந்த கோல்டு கலரில் லைன்ஸ் போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோல்டு கலரில் போட்டிருக்க லைன்ஸ் போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு. இதே இந்த மாதிரி பிளாக் கலர் லைன்ஸ் போட்டது உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. 150 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான் லோகோ எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இதோட குவாலிட்டி அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக இருக்குது. ஏன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அந்த கோல்டு கலரில் இருக்கிறதுல நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. இதே இது அந்த பிளாக் கலரில் போட்டிருக்கிறதுல கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மோஸ்ட்லி பிகினர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஏஸ்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரேட்டும் கம்மியாக இருக்கும், அட் த சேம் டைம் அவ்வளோ சீக்கிரம் ஃபேடும் ஆகாது. பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்சம் பீட்ஸ் எல்லாமே ஒன்று போல் இல்லாமல் முன்ன பின்ன ஷேப்ஸ் வேரி ஆகும். ஒன்று போல் இருக்காது, அதோட ஷேப்ஸ் ஒன்று போலவே இருக்காது. அதனால இந்த செக்டு டைப்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தெரியும். இதே இது நம்ம நல்லா ஒன்று போல் சைஸ் இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரிஸோ யூஸ் பண்ணலாம். பட் ப்ரிஸோவில் உள்ள ட்ராபேக் என்னென்னா ரொம்ப 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 குட்டி குட்டி பீட்ஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உள்ள ஹோல்ஸ் பார்த்திங்கனாலும் குட்டியாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம பீட்ஸை லோட் பண்ணும்போது நிறைய இடையில சிக்கிக்கிட்டே இருக்கும். ஏஸ்டாரும் அப்படி தான், நிறைய பீட்ஸில் சென்ட்ரலில் அந்த ஹோல் இருக்கவே இருக்காது சில இதுலலாம். அப்போ நமக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். நம்ம லோட் பண்ணும்போது சிக்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லோ ப்ரைஸில் வாங்குகிற இதில் சுகர் பீட்ஸில் உள்ள ட்ராபேக்கு. மித்தபடி இது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸோ நான் ப்ரிஸோ பார்த்திங்கன்னா இந்த செக்டு ஸ்லீவ்ஸு, அதுக்கப்புறம் ரொம்ப மைன்யூட்டு பிக்சர்ஸ்லாம் போடணும் அப்படின்னா அந்த ப்ரிஸோ பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரிஸோலேயும் பார்த்திங்கன்னா லோக்கலும் கிடைக்கிது, நல்ல ஸ்டாண்டர்டான பிராண்டும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். அதில் பீட்ஸ் ஏதாவது லைட்டாக கருத்து போய் இருக்குது அப்படின்னா அதை வாங்காதீங்க. ஃபுல்லாக நல்லா கோல்டு ஃபினிஷில் இருக்குன்னா மட்டும் வாங்குங்க. இது பார்த்திங்கன்னா
ஆன்டிக் பீட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெக்கோ பிராண்டு. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னா இந்த ஜெக்கோ பிராண்டில் உள்ள இந்த பீட்ஸு தான். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சைஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பட் ஆனால் அந்த சென்டரில் இருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இடையில நம்ம லோட் பண்ணும்போது எந்த பீட்ஸுமே சிக்கவே சிக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளோவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு கோல்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. நான் கேட்ட வரைக்கும் கோல்டு கலர்ஸ் வந்துட்டு கிடைக்கல ஜெக்கோ பிராண்டில். பட் ஆனால் இந்த சுகர் பீட்ஸோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அந்த சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள அந்த ஹோல்ஸோட அளவு எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஜெக்கோவில் உங்களுக்கு வந்துட்டு கோல்டு கிடைச்சா கூட நீங்கள் வந்துட்டு கோல்டு சுகர் பீட்ஸ் வாங்கிக்கலாம். இதுக்கல்லே நான் யூஸ் பண்ணுறதுலே ரொம்ப 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 பெஸ்ட்டான பீட்ஸ்னால் நான் இதை தான் சொல்லுவேன். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜப்லோ மேக்ஸு. ஸோ இது வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. நானே வந்துட்டு ஹோல்சேலாக சொல்லி வச்சு தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஏ ஸ்டோர் ப்ரிசோவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வைஸும் ஒன்று போல் இருக்கும். கலரும் நல்ல வந்து கோல்டு ஃபினிஷிங்காக இருக்கும். அப்புறம் அதில் இடையில இருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நம்ம எந்த பீட் நீடில் வேணாலும் நம்ம வந்துட்டு லோட் பண்ண முடியும். இடையில எதுவுமே சிக்காது. ஒர்க்கும் வந்துட்டு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ஜப்லோ மேக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேகமாக ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஜப்லோ மேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் சில நேரங்களில் அந்த பிராண்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது. இப்போ நான் ஒயிட் ஆங்கிளில் காமிச்சிருக்கேன். ஒவ்வொன்றோட கலரையும் பாருங்கள். ஏ ஸ்டாரும் அதுக்கப்புறம் ப்ரிசோவும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ஜப்லோ மேக்ஸ் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஜப்லோ மேக்ஸ் வந்துட்டு நல்ல அல்டிமேட் கோல்டு ஃபினிஷ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஜெக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4த்துக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜப்லோ மேக்ஸில் நடுவில் இருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். உங்களுக்கு லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீட்ஸோட சைஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். இதே ஏ ஸ்டார் பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து அன்ஈவன் ஷேப்பில் இருக்கும். உள்ள சிலதுலலாம் உள்ளக்க ஹோல்ஸே இருக்காது. அப்புறம் ப்ரிசோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பீட்ஸாக இருக்கும். உள்ள ஹோல்ஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இருக்கும். ஜெக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பீட்ஸு, பட் ஆனால் நடுவில் இருக்க ஹோல்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற இந்த 4 சுகர் பீட்ஸு. இன்னொன்று பூர்ணிமா பிராண்ட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணதில்லை. அது ரொம்ப லோக்கல் பிராண்டுன்றனால நான் வாங்கினதே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற சுகர் பீட்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சு அதை வந்துட்டு 1 வீக்குக்கு அப்புறம் பாருங்கள். அதோட கலர் வந்து மாறிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கவே வாங்காதீங்க. எப்பயுமே ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்னா அதோட கொஞ்சோண்டு சாம்பிள் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல் பேக்கெட் வாங்குங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு ஹோல் பேக்கெட் வாங்கி நீங்கள் ஏமாறாதீங்க. இதோட ப்ரைஸஸ் வந்துட்டு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரூபாயிலேருந்து எவ்வளோ ரூபா வரைக்கும், ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல் வரைக்கும் என்ன ப்ரைஸில் வந்துட்டு இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அப்புறம் ப்ரிஷியோஷான்னு ஒரு பிராண்ட் இருக்குது. நான் லாஸ்ட்டாக அதோட பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். ப்ரெஸ்டோ அண்ட் ப்ரிஷியோஷா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த 2 பிராண்டும். அது ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இருக்கிற பீட்ஸு. ஸோ அது வந்துட்டு கருத்து போகாது, ஷேப்ஸ் ஈவனாக இருக்கும். சுகர் பீட்ஸ்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமே அதுதான். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த 2 பீட்ஸுமே. ஸோ ரொம்ப ஹை ரேஞ்ச் ப்ளவுசஸ் பண்ணும்போது நம்ம அந்த பீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லோ பட்ஜெட் ப்ளவுசஸ்